வணக்கம், வெல்கம் டு ட்ரெடிபாவின் கிட்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிபா பொறுத்த வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம வீட்டு குட்டி பாப்பாக்களுக்கான கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பசங்களை விட பொண்ணுங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு பார்க்குறத விட கிட்ஸுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ டைம் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம வீட்டு குட்டி பாப்பாக்களுக்கு இந்த மாதிரி இப்போ தான் ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்லேருந்து ஒரு தவழ்கிற ஸ்டேஜில் இருக்காங்க, உட்கார்ற ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு 1 year 2 years வரைக்குமே இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாப்பா போட்டிருக்கிற மாதிரி க்யூட்டான ஃப்ராக் வெரைட்டிஸுங்க. ஸோ வந்ததுலேருந்தே சீரியஸ்லி எனக்கு என்னன்னு தெரியல, இதை பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு கையில் எடுக்கணும்னு. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல. அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டு குழந்தைங்க ஒரு 3 to 6 months வரைக்குமே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ராக்ஸ் எல்லாம் போடும்போது செம்ம எலிகண்ட்டாக க்யூட்டாக நம்ம வீட்டில் ப்ரிட்டியாக இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கே வந்து ட்ரெடிஷ்னல் வியரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா பாவாடை தனியாக, யோக் பாட் தனியாக, தனித்தனியாக இருக்கிறதுக்கு பதிலாக இது ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு நம்ம டை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் வேர் கலெக்ஷனில் பட்டு பாவாடை கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஷூட்டு. ஏன்னா குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு நல்ல ஒரு வின்டர் சீசன் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்வெட்டர் ஷர்ட்டு இது எப்படி ஒரு 1 year பிஃபோர் ஒரு 6 months வரைக்கும் போட்டுக்கலாமா? 1 year வரைக்கும் போகலாம். க்யூட்டுங்க. இதிலே வந்து கேப் இருக்குது, அவங்களுக்கு போடுற இந்த ட்ரெஸ்ஸு, இதிலே வந்து சாக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்துட்டு அது வந்து உள்ளனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பனியன் கிளாத்தில் கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலே கேப்போடு கொடுத்துருக்காங்க சூப்பராக. இதுவுமே வந்துட்டு அப்படி ஒரு 3 months வரைக்குமே நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். இதிலே பேண்ட்டும் வந்துடுதுங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. தென் வேறு என்ன கலெக்ஷன், ரெகுலராக குழந்தைங்க போடுவாங்க இல்லையா, வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும்போது இதோ இந்த கலெக்ஷன் போட்டுக்கலாம். ட்ரௌசர் ஷர்ட் எவ்வளோ குட்டி பாருங்கள். பார்க்க சீரியஸாக நம்மளே வந்து வீட்டிலலாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக காய போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். தென் இதெல்லாம் வந்து பார்ட்டி வேர். நம்ம குழந்தைய வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு கூட்டிகிட்டு போனோன்னா ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேர் கலெக்ஷனில் இது வந்து ட்ரெண்டியான கலெக்ஷன். இதுலேயே ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது. சேம் இது பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம். பட் வந்து வெஸ்டர்ன் வேர் ரொம்ப இது கூட வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வர ஒரு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபங்க்ஷனில் இருக்குன்னா போட பிடிக்காது. பட் இந்த மாதிரி கலெக்ஷனுங்கும் போது அவங்க தாராளமாக போட்டுப்பாங்க. தென் இது காட்டன் இல்லையா, ஓகே. இது வந்து காட்டன் கிளாத்து பட் வெஸ்டர்ன் வேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு இதில் எதை பிக் பண்ணுறது எதை விடுறது அப்படின்னே தெரில. எல்லா கலெக்ஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து காட்டன். இதுவுமே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாமல் குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு ட்ராவலிங்கோ எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது இப்படி அந்த குழந்தைங்க இழுத்துகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்லேயே உங்களுக்கு ஃப்ராக் மாடல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர என்டையர்லி நிறைய இருக்குங்க. இது ஜார்ஜெட் மெட்டீரியல் இல்லையா, இதுவுமே வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது சுற்றியுமே பார்த்திங்கன்னா. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு க்யூட்டான ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து பின்னாடி இந்த மாதிரி நாட்டெல்லாம் கொடுத்து ப்ரில்லாக வச்சு ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு ஒரு 1 year பேபி அவங்களுக்கு மட்டும் கரெக்டாக இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த 1 year பேபிஸ் 2 years பேபிஸ்க்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு 1 yearக்குள்ளே அப்படிங்கும்போது அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, பெருசாக பேச தெரியாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா உள்ளே பாருங்களேன், நமக்கு லைனிங் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பட்டு அப்படிங்கும்போது அந்த பட்டு போட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனே இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க குழந்தைங்க. இது வந்து நார்மலான ஃப்ராக்குங்க. நம்ம வந்து எப்போவுமே ரெகுலராக குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம ஃப்ராக் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்பெஷலாக ட்வின் பேபிஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மேட்சிங்காக இவங்களே கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பேபி கலெக்ஷன் வா க்யூட்டுங்க. இந்த மாதிரி ரீத்தோடு வந்துடுது பாருங்களேன். இதிலே வேறு கலெக்ஷன் இருக்குங்களா. இது வந்து பிங்க்குங்க. எப்பவுமே வந்து
ட்வின் பேபிஸ்க்கு எப்போ போனாலுமே சரி, பர்த்டே ஆகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகட்டும், ட்வின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேரை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தேடுவோம். மோஸ்ட்லி கிடைக்காது. பட் நம்ம ட்ரெடிபா பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்கு, ட்வின் கிட்ஸுக்கு கூட இந்த மாதிரி க்யூட் அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஃப்ராக் போட்டு இந்த அக்சசரிஸ் நம்ம வியர் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? நான் 1-2 காமிக்கிறேங்க. இந்த ஃப்ராக்லேயே வந்துட்டு இது ஃபுல்லாக ஒரே மாதிரியான கலரில் இருக்குது. பட் இது பார்த்திங்கன்னா இந்த யோக் பார்ட் மட்டும் சொல்லுவோம்ல, அது மட்டும் மல்டி கலரில் கொடுத்து கீழெல்லாம் வந்து லேயர்டு ஃப்ளேர் இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஃப்ளேர் இருக்கா, லேயர்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ப்ரில் மாடல்ஸ், இதுவுமே வந்து யோக் பார்ட் மட்டும் மல்டி கலர், அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி லேயர்டு ஃப்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த ஒரு கலெக்ஷன் நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு அது கிடைக்கல அப்படின்னா டிஸப்பாயிண்ட் ஆயிரும் இல்லையா? அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட் நம்ம ட்ரெடிஃபாவில் உங்களுக்கு இல்லைங்க. என்ன கலெக்ஷன்ஸ் கேட்டாலும் சரி, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி வச்சுருப்போம், இந்த கலரில் இந்த மாதிரியான ஃப்ராக் வேணும், நீங்கள் எதில் பார்த்துருந்தாலும் சரி அந்த மாதிரி வேணும்னு நீங்கள் சொல்லிட்டா போதும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே குழந்தைங்களுக்காகவே கொடுத்துட்ருக்காங்க. எஸ், இப்போ பார்க்கும்போது இந்த பசங்களை பெற்ற அம்மாக்களுக்கெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும்ல, பொன் குழந்தைங்களுக்கு எவ்வளோ இருக்குது, பசங்களுக்கு இல்லையான்னு. பசங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பசங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது மேம்? ஓகே ஓகே, அதுவும் பார்த்துடலாமா? எஸ், பொண்ணுங்களுக்கு மட்டுமே கிடையாதுங்க, ஆண் குழந்தைகளுக்கும் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ் வந்து அவங்களுக்கு ட்ரெண்டியாக போடுறதுக்கு மாதிரி நிறைய ட்ரெஸ் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துடலாம். பிஃபோர் தட், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் ட்ரெடிஃபா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வர்றீங்க அப்படின்னா அந்த ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே கல்யாண் பெட்ரோல் பங்கை ஒட்டின மாதிரியே இருக்கக்கூடிய பில்டிங் தாங்க நம்மளோட திருப்பூர் ட்ரெடிஃபா. இல்லை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இதில் ஏதாவது பிடிச்சிருக்கு நான் காட்டினதில் அப்படின்னா அதிலே வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கொரியர் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பட் என்னால் டைரெக்டாக வர முடியாதுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட என்னென்ன மாதிரி ஏஜில் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இவங்களும் வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பூர் ட்ரெடிபாவில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கிங்ஸ்க்கான கலெக்ஷன், குட்டி கிங்ஸ். எஸ், கேர்ள் பேபி போய் அடுத்து பாய் பேபி வந்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே இருக்கும் இல்லைங்க, இந்த ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் நிறைய கிடைக்கவே கிடைக்காது ட்ரெஸ் வெரைட்டிஸ் அப்படின்னு இருப்போம். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன இருக்கும், ஒரு ட்ரௌசர் ஷர்ட்டு, பேண்ட்டு ஷர்ட்டு, இவ்வளோ தானேங்க அப்படி சொல்கிறீங்களா? இல்லைங்க, நம்ம கேர்ள்ஸுக்கு எவ்வளோ வச்சுருந்தோமோ அதுக்கு ஈக்குவலான கலெக்ஷன் வந்து இங்கே குவிச்சு வச்சுட்டாங்க. ஸோ தட் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. ஒரு குட்டி பையனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனை கலெக்ஷனுமே இருக்குது. ஸோ அதில் என்னென்ன கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோன்னா வந்துட்டு இப்போ தான் பிறந்த குழந்தைங்களுக்கு அப்படியே ஃப்ரீயாக செம சாஃப்டாக இருக்குங்க நிஜமாக. ஏன்னா பிறந்த குழந்தைங்க அப்படி அந்த ஸ்கின்னில் எந்த இதுவும் இல்லாமல் அப்படி ஜாலியாக குழுன்னு போட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ ஃபரியான கிளாத்தாக இருக்குது. இதிலே பாருங்களேன், ட்ரெடிஷ்னலாக கோகுலாஷ்டமிக்கெல்லாம் வந்து நம்ம கண்ணன் வேஷம் போடுவோம் இல்லையா, எல்லா பேரண்ட்டுமே போடுவாங்க. ஆண் குழந்தை இருக்குது அப்படின்னா கோகுலாஷ்டமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மயில் இறகு தலையில் வைக்கிறது, புல்லாங்குழல், அதே மாதிரி இந்த ஷர்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, இது அப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ரெகுலராக வேர் பண்ணுறதுக்கு ட்ரௌசர் ஷர்ட் இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது பார்த்தா ட்ரௌசர் தனியாக கொடுத்துருக்காங்க. இது என்ன, ஜஸ்ட் ஒரு 6 மந்த் பேபிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வியர் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ரெட் கலர் டிஷர்ட், அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வேறு, அவ்வளோ குட்டியாக இருக்கிறவங்களுக்கே நல்ல ட்ரெண்டியாக கோட்டு. அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி இது வந்துட்டு அந்த டெனிம் கிளாத்லேயே மேலே கோட்டு, அதுக்கு மேட்சிங்காக டெனிம்லேயே வந்து ட்ரௌசர் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்கு எல்லோ டிஷர்ட், மேபி அவங்க டிஷர்ட் மட்டும் போடணுன்னா கூட அவங்க போட்டுக்கலாம். எஸ், இது என்ன சொல்லுவோங்க, ஷெர்வானி கலெக்ஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. ஷெர்வானியோட அந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இந்த பாக்கெட்லேயும் காலர்லேயும் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல க்யூட்டான ஒரு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப செம்மையாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போது என் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அந்த டைமில் குழந்தைங்களுக்கு போட்டு விட்டுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வேட்டி ஷர்ட். எஸ், மைனர் மாதிரி அழகாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வேஷ்டி, அதுக்கு மேட்சிங்காக வந்து இது காட்டன் ஷர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து சில்கில் வேணும்னா இதை வச்சுருக்காங்க.
இது வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, இது வந்து ட்ரெடிஷ்னல் வேறுங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள் செட்டாக வச்சுருக்காங்க. ஷெர்வானி ஷர்ட் இது இல்லைங்களா, இது ஷெர்வானி வந்து செட்டாக கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்படியே அந்த காலத்துலலாம் ராஜா போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு ஷூ. இது கழுத்தில் போடுறதுங்களா, இது வந்து அவங்களுக்கு கழுத்தில் போடுறதுக்கு கிங் செட்டுன்னு வச்சுக்கலாமே, ராஜா செட்டுங்க இது. அதே மாதிரி குழந்தைங்க அப்படின்னாலே வந்து பாபா சூட் ஸ்பெஷல். பாபா சூட்டில் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் பெல்ட் மாடல், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது யூஷுவல் பாபா ஷர்ட்டு. இதிலே வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக இந்த ஃபர்ரியான கிளாத்லலாம் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் இனியும் எதை காட்டுறது எதை விடுறதுனே தெரிலங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆண் குழந்தைகளுக்குமே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து தாங்க பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆண் குழந்தைங்களை பெற்றவங்க இப்போ சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரெடிபாவில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா திருப்பூரில் நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்டானாக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் தாங்க. இல்லை நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நான் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி எந்த வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் உங்களுக்கு வேணுமோ ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணாலும் கொரியர் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அடிக்கடி கலெக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லையுமே ட்ரெடிபா இவங்களோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம திருப்பூர் ட்ரெடிபாவில் அடுத்தது கிட்ஸ் செக்ஷன்லேயே நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேபி வரைக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு யோசிப்பீங்களா, 3 இயர்ஸ்லேருந்து அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ என்னால் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் காட்ட முடியுமோ நான் காட்டுறேன். இதெல்லாம் தாராளமாக ஒரு 3 இயர் பேபிஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது சூப்பராக போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ட்ரெண்டியான ஃப்ராக், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி ஷாலு, இதிலே வந்துட்டு ஸ்கர்ட் தனியாக இருக்குங்க. இது என்ன ட்ரெண்டியான மிடின்னு சொல்லிக்கலாங்களா, இது வந்து ட்ரெண்டி மிடிங்க. எஸ், ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளேடாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த யோக் பாட் அதாவது ஷர்ட்டு, அதிலே பார்த்தீங்கன்னா ஷாலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, சேம் டைம் இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கா ட்ரெடிஷ்னல்னால் எப்போவுமே வந்து நம்ம பட்டுப்பாவாடை சட்டைக்கு போயிருப்போம் இல்லையா. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது சோழி இல்லையா, குழந்தைங்களுக்கான லெஹங்காங்க. ஃபுல் ஸ்டோன் வச்சு ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நல்ல ராணி பிங்க் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராணி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் போட்டிருக்க இதே காம்பினேஷனில் இங்கே வந்துட்டு லெஹங்கா கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. பட் நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. ஓகே, இது அப் டு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 இயர் பேபிஸ்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் எது எதோட மேட்ச்னே தெரிலங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஷர்ட் நான் தான் கீழே விட்டுட்டேன். இதுக்கு வந்து மேலே போடுவோம் இல்லையா, அந்த பார்ட் இதில் இருக்குது. இது இதோட செட்டுங்களா? ஓகே, இது ஓகே, இது வந்து பட்டுப்பாவாடையோட ஷாலு. இது வந்து ஸ்விம் ஷூட் மாதிரி இல்லைங்களா, வெஸ்டர்ன் வேர் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகிடும். இதோட ஷர்ட் இதுங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன் இது. ஈவன் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் எடுங்க மேம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறதுல ஒரு 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் மாதிரி இருக்கு. இது ஓகே ஷால், இதுக்கு பேண்ட் இருக்குங்களா? மேலே வந்து கோட் மாதிரி ஃபுல்லாக. ஓகே, இது வந்து ஃபுல் ஃப்ராக் மாடலில் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து கோட் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இதுவுமே ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. எஸ், இதுவுமே லெஹங்கா, இது சோழி. எஸ், ஏன்னா இதில் வந்து ஷால் இதோட ஷால் இருக்காங்க மேம். ஓகே, இது வந்து சோழி மாடலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட்டு, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரில் டாப் வந்துடுது மிரர் ஒர்க்கோட. இது வந்து ரேயான் ஃப்ராக் இல்லைங்களா, இது வந்து ஹை குவாலிட்டி ரேயான். இது எதுக்காக வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ரேயான் மெட்டீரியலே நம்ம வெளியிலலாம் வந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இருக்குங்க. பட் இது வந்து செம்ம சாஃப்ட் கிளாத்தாக இருக்குது. நல்ல சம்மர் சீசனில் கூட நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் இது வந்து சூப்பர் ரேயான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது என்ன மெட்டீரியல்? ஓகே, இதுவுமே ரேயான்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டட் டிசைனில் கட் ஒர்க்கு அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கோட் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஃப்ளவர்லாம் இருக்கிற மாதிரி. ஓகே, இது வந்து ஃப்ராக் தாங்க, ஜார்ஜெட் மெட்டீரியல். இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேபி கூட தாராளமாக இது வந்து வியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம்,
இதுவே வந்து ஃப்ராக் கலெக்ஷனே வந்து நிறைய இருக்குங்க. ஒரு 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் வரைக்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஃப்ராக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே ஃப்ராக்காங்க மேம். ஃப்ராக்கு மேலே கோட் மாதிரி கான்ட்ராஸ்ட். ஓகே, இது வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இது வந்து ஃப்ராக்குங்க. ஸோ நமக்கு வந்து இந்த யோக் பார்ட்டில் வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு லோவர் பார்ட்லலாம் வேறு கலர், ரெண்டுமே மேர்ஜ் ஆன மாதிரி ஸ்லீவ் கொடுத்து அதுக்கு கோட்டும் கொடுத்துருக்காங்க. கோட்லேயுமே சைடில் இந்த மாதிரி ரோப் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ட்ரெண்டியாக வந்து இது கொடுத்துருக்காங்க. இதிலே வேறு கலெக்ஷன் மேம். இதில் கொஞ்சம் கிராண்ட். ஓகே, இது லெஹங்கா. ஆல்மோஸ்ட் இது 13 இயர்ஸ் எல்லாம் வேர் பண்ணிக்கலாம் இல்லையா? இது வந்து 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் பேபி. ஓகே, இது வந்து 10 இயர்ஸ் எல்லாம் தாராளமாக வேர் பண்ணிக்கிற மாதிரி லெஹங்கா. லெஹங்கா அப்படின்னாலே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் அதையே வந்து ட்ரெண்டியாக இந்த ஸ்லீவ் எல்லாம் பாருங்களேன், நிறைய ஃப்ளேர் இருக்கிற மாதிரி ஸ்லீவோடு கொடுத்துருக்காங்க. எப்படி மேம் நைட் வரைக்கும் நான் காமிச்சிட்டே இருக்கேன். நிஜமாங்க, எவ்வளோ கலெக்ஷன் நானும் காட்டுறேன். இவ்வளோ கலெக்ஷனாங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இது என்ன மெட்டீரியல் மேம்? இது ஜார்ஜெட். ஓகே, ஜார்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கு மேலே வந்து கோட் போடுற மாதிரி மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு தான் எத்தனை. ஓகே, இது மட்டும் இல்லைங்க, நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி நான் ஒன்றுனா காமிச்சிட்டு இருந்தேன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஃபுல்லாக நான் காமிக்கணும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம திருப்பூர் ட்ரெடிபா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்த ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஷோரூம் தாங்க. அதே மாதிரி இன்னொரு அடையாளம் சொல்லணுன்னா கல்யாண் பெட்ரோல் பங்க் இருக்குது, அதை தொட்ட மாதிரியே இருக்கக்கூடிய ஷோரூம் தான். இல்லை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அப்பப்போ வரக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெடிபா அப்படிங்கிற பேஜ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். குழந்தைங்கள்லையே வந்துட்டு ட்ரெடிபாவில் இப்போ 2 வெரைட்டி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்க்குற இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கிற கிட்ஸுக்கான கலெக்ஷனுங்க. ஆல்மோஸ்ட் என்னோட ஹைட் இருக்குது இந்த ஃப்ராக்கு. பட் கலர் காம்பினேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் அப்படி கண்ணை பறிக்குதுங்க கலர். பட் ட்ரெடிஷ்னலான ஒரு வேரில் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியான ஃப்ராக்கு, மல்டி கலருங்க. எல்லா கலரும் இருக்குது பாருங்கள். ப்ளூ, லைட் பிங்க்கு, அதுலேயே டார்க் பிங்க்கு, செம்மையாக இருக்குது. அண்ட் சேம் அந்த எல்லா கலர்ஸ்லேயுமே வர மாதிரி ஃப்ளவர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ட்ரெண்டியான ஃப்ராக் இது. தென் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன். அப்பா பார்க்க வந்து சூப்பராக இருக்குது இல்லைங்க. பிங்க் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பரான, இது வந்து சில்க் இல்லைங்களா? சில்க் மெட்டீரியலில் ஃபுல் ஃப்ராக்கை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோன் ஒர்க்கோட. இது லெஹங்கா. ஓகே, இது வந்து ட்ரெண்டி லெஹங்காஸ் சூப்பராக இருக்குங்க. லெஹங்கா இந்த மேட்சிங் தாங்க செம்ம ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல லைட் பீச் கலரில் வந்து டாப்பு, க்ரீன் கலரில் பாட்டம் கொடுத்து அதுலேயும் நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சு அவ்வளோ சூப்பரான ட்ரெண்டியான லெஹங்காஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவும் லெஹங்கா தான் இல்லையா? கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஓகே, லெஹங்காலே வந்து அது ஃபுல்லாக ஒரு ட்ரெண்டியாக இருந்தது. இது வந்து லைட் ட்ரெடிஷ்னல் மிக்ஸ் ஆன மாதிரி மாம்பழம் எல்லோ சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டாப்புங்க. பட் கிளாத் வைஸ் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. அதுலேயே வந்து சில்க்லேயே உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட் கலெக்ஷன். இதுவுமே லெஹங்கா இல்லை, ஃப்ராக்கு. ஓகே, இதுவுமே வந்து ஃபுல் கவுனுங்க. பார்த்தாலே தெரியுதுல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே இதெல்லாமே சில்க் மெட்டீரியல் அண்ட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப அழகான கலெக்ஷன். எல்லாமே வந்து கிராண்டான ஸ்டோன் ஒர்க்கோடு தான் கொடுத்துருக்காங்க இப்போ காட்டுற கலெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது லெஹங்காலேயே ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரி ஒர்க்கோட சூப்பரான கலெக்ஷனில் வந்து நல்ல இந்த காம்பினேஷன் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எல்லாத்துலேயுமே. ஓகே, இது வந்து நெட்டு ஃபுல் எம்ப்ராய்டரிங்க. நெட். ஓகே, இது நெட் கிளாத்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரியோடு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்கர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைஸ்க்கே சரியாக இருக்கும் போல் இருக்குது. ஸோ அது மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களே வந்து கொஞ்சம் லீனாக இருந்தால் இது போட்டுக்கலாம். இது எல்லாமே அபவுட் 10 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு. இது ரொம்ப சாஃப்டாக வேணும். ரேயானுங்களா? ஓகே, இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ரேயான்லேயே வந்து இவங்களது ஸ்பெஷலாக இருக்குன்னு. ஸோ அந்த ரேயான் கிளாத்லேயே வந்துட்டு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரோப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஹிப்பு வர இடத்துல வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் இந்த ரோப்பை, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லெஹங்கா. ஓகே, இது வந்து
வாவ், இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. சேம் லெஹெங்கா தான், பட் உங்களுக்கு ஷாலோட நம்ம வீட்டில் ஏதாவது ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் வரும்ல, நம்ம ரிலேட்டிவ்க்கே வந்துட்டு ஒரு கல்யாணம், ரிசப்ஷன் அந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கிற மாதிரியான பார்ட்டி வேர் கலெக்ஷன். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரெடிபாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏஜ் வைஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்மளோட ட்ரெடிபா ஷோரூம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், அந்த ரவுண்டானாக்கு பக்கத்துலேயே கல்யாண் பெட்ரோல் பங்கை தொட்ட மாதிரியே இருக்குங்க. இல்லை நான் எங்கெங்கேயோ இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே நம்ம காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இவங்களே வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொரியர் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க.